ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா பாரதி சேனல். வாங்க நம்ம துவரம்பருப்பு போட்டு எப்படி கத்திரிக்காய் கூட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் துவரம்பருப்பு இவ்வளோ எடுத்துருக்கேன். துவரம்பருப்பு நம்ம எடுத்து நல்லா கழுவி இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் வெந்ததுன்னா அந்த நேரத்தில் நம்ம கத்திரிக்காய் போட்டு இதில் விசில் வச்சு எடுக்க போகிறோம். கத்திரிக்காய் சீக்கிரமே வெந்துடும், 2 விசில் வச்சா போதும். அதனால நம்ம கொஞ்சம் பருப்பையும் வேக வச்சுக்க போகிறோம். இது வேகிற நேரத்தில் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பருப்பு கொதி வர ஸ்டார்ட் ஆகுது. கொதி வர ஸ்டார்ட் ஆகிற நேரத்துலேருந்து ஒரு நிமிஷம் கொதிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நான் இப்போ கத்திரிக்காய் போடுறேன். பருப்பே உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியும் பாருங்கள், லைட்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு விசில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 விசில் வரத்துக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம். அது விசில் வந்து அது கடையெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே நம்ம திறந்து தாளிச்சதில் மிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு வானொலியை வச்சுட்டு அதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, பூண்டு ஒரு 4 பல்லு தட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 4 பல்லு பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பில் பெருங்காயம் போடலை இல்லைங்களா, அதனால நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா. நம்ம கத்திரிக்காய் கூட வெங்காயம் தக்காளி எதுவுமே போடல, தனியாக வதக்கும் போது அதையும் சேர்த்து வதக்கி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. மதியமே காலியாகிடும் கூட்டி உங்களுக்கு. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம இதே போல் வெங்காயம் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்தோமோ அதே இதுக்கு நம்ம தக்காளியும் எடுத்துக்கிறோம். தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அது கூட சேர வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். நம்ம தக்காளி சேர்க்கும் போது மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்ட பிறகு காரத்துக்கு வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நீங்கள் சில்லி தூள் சேர்க்க தந்தால் நம்ம கூட தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் தான் பெஸ்ட்டு, ஆனால் காரமும் இருக்கும், நல்லா திக்னஸாக வரும். பாருங்க, வீட்டு மிளகாத்தூள் போட்டு நான் நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா இந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் ஒரு கொஞ்ச நேரம் வேகணும். அப்போ தான் பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து உப்பு வந்து கூட்டுலேயே போட்டுவிட்டோம். நம்ம கத்திரிக்காய் கூடவே உப்பு போட்டதுனால நான் இதில் உப்பு சேர்க்கலை. பாருங்கள், இந்த ஸ்லோவில் தான் இருக்கணும் அடுப்பு. நம்ம மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஹையில் வச்சோன்னா நம்மளுக்கு தீஞ்சிடும். மிளகாத்தூள் போட்டு ஸ்லோவில் நம்ம எண்ணெயில் வேக வச்சோன்னா ஸ்மெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட இந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம டைரெக்டாக நம்ம வேக வச்ச கத்திரிக்காய் பருப்பு இதில் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து இது கொதித்து இறக்கும்போது தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 4 பீஸ் தேங்காய் போட்டு அது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கூட்டுக்கு போடும்போது நான் ஜீரகமும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டால் போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். தேங்காய் ஆப்ஷன் தான், நீங்கள் இப்படியே பரிமாறினாலும் பரிமாறலாம். ஆனால் தேங்காய் சேர்க்கும்போது அதோடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இது நல்லா கொதிச்சு வரும்போது இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். பாருங்க, தேங்காய் இதுக்கு வந்து நம்ம சேர்க்கும்போது ரொம்ப மையம் அரைக்காமல் ரொம்ப கொரன்னு அரைக்காமல் ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கணும். அப்போ தான் அந்த மிக்சிங் நல்லாயிருக்கும் பார்க்க. பாருங்க, பார்க்கறதுக்கே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நீங்கள் செய்யும்போது ஸ்மெல்லும் நல்லா வரும் வீடு ஃபுல்லாக.